புதிய கற்காலம். புதிய கற்காலம் ஆங்கிலத்தில் நியோலித்திக் அல்லது நியூ ஸ்டோன் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. நியோலித்திக் எனும் சொல் சர் ஜான் லபார் என்பவரால் உருவாக்கப்பட்டது. புதிய கற்காலமே கற்காலப் பகுதியின் இறுதிப் பகுதியாகும். இடைக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரிப்பதையும் நம்பியிருந்தார்கள். இதனால் குறைந்த அளவு உணவுதான் கிடைத்தது. இதன் விளைவாக பிறகு பயிர் விளைவித்தலும் விலங்குகளை பழக்கப்படுத்துதலும் அறிமுகமானது. ஆறுகள் படிய வைத்து வளமான வண்டல் மண் வேளாண்மையை அதிகரிக்க உதவியது. இது சிறந்த இயற்கை தகவமைப்பாக இருந்ததால் மக்கள் நதிக்கரைகளில் வாழ்வதை விரும்பினர். நீர் பாசனம் செய்ய கற்றுக்கொண்டனர் மற்றும் நெருப்பை மூட்டவும் பயன்படுத்தவும் கற்றுக்கொண்டனர். இவைகள் அவர்களுக்கு பல நன்மைகளை அளித்ததால் நீர், நெருப்பு மற்றும் பல இயற்கை காரணிகளை வழிபடவும் தொடங்கினர். புதிய செயல்பாடுகள் உணவு தேவைக்கு அதிகமான அளவில் இருக்கும் அளவுக்கு இட்டுச் சென்றது. இதை சேர்த்து வைக்க மட்பாண்டங்களின் பயன்பாடும் தோன்றின. இந்த உணவு உபரியாக இருந்த நிலைதான் பின் பண்ட மாற்றத்துக்கும் பண்டைய நாகரிகங்களின் உருவாக்கத்துக்கும் ஒரு முக்கியமான கூறாக அமைந்தது. தமிழகத்தில் புதிய கற்காலம் என்பது கிமு 3000 முதல் கிமு 1000 ஆண்டு வரை நிலவியது. குறிப்பாக தமிழகத்தின் வட ஆற்காடு பகுதியிலுள்ள பையம்பள்ளியில், தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இப்புதிய கற்கால சின்னங்கள் அதிகம் காணப்படுகின்றன. இக்கால மக்கள் சாம்பல் நிற மட்பாண்டங்கள், சிவப்பு நிற மட்பாண்டங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தினர். பல வகை கற்களால் ஆன கற்கருவிகள், கற்கோடாரிகள், தானியங்களை அரைக்க இடிக்க உதவும் கற்கருவிகள் ஆகியவையும் கிடைத்துள்ளன. குறிப்பாக சக்கரத்தால் செய்யப்பட்ட பானைகள் இங்கு கிடைத்தனவற்றுள் சிறந்தது. வையம்பள்ளி பற்றி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் முதலில் வேளாண்மை மற்றும் மண்பாண்டம் செய்ததற்கு சான்றுகள் இங்கு கிடைத்துள்ளது. இங்கு கிடைத்துள்ள தானியங்கள் கேழ்வரகு, கொள்ளு மற்றும் பச்சை பயறு. மண்பாண்டம் சுடுவதற்கு முன்னால் கூழங்கள் கொண்டு மெருகேற்றினர். அவ்வாறு மெருகேற்றுதல் பர்னிஷிங் என அழைக்கப்படுகின்றது. இங்கு மக்கள் கூரை வீடு அமைத்து களிமண் பூசிய சுவர்களில் சிறு கிராமத்தில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது. செல்ட் எனப்படும் மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளையும் வழவழப்பான கற்கருவிகளையும் பயன்படுத்தியுள்ளனர்.